வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம சூப்பராக அறுசுவை உணவு படைத்து சாமி கும்பிட போகிறோம். எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனி வரப்போகிற எல்லா நாளும் மன ஆரோக்கியத்தோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷமாக இருக்கவும் நம்ம கடவுளை முதல் நாளான இன்றைக்கி நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இன்றைக்கி விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் சமைக்கலாம், எப்படி சாமி கும்பிடலாம், இன்றைக்கி நாளை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வருஷத்தில் முதல் நாளான இன்றைக்கி அறுசுவை உணவோட நல்ல புதிய ஆடைகளை அணிஞ்சு இந்த வருஷத்தை நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு எல்லா கிராசரிஸுமே நேற்றே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். 3 பருப்புமே வேக வச்சுட்டேன். அதாவது மூங் தால், அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் சாம்பாருக்கு தேவையான பருப்பு, அது எல்லாமே வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு லெமன் சாதம் செஞ்சு வச்சுக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் பொங்கலும் செஞ்சுட்டேன். லட்டு அதுவும் செஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். பசங்க விளாண்டுட்டு இருந்தாங்க. சாம்பாருக்கு எந்த காய் வேணுனாலும் போட்டு நம்ம சாம்பார் செய்யலாம். நான் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஒன்று எடுத்து நறுக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி இதெல்லாம் சேர்த்துக்கலான்ட்டு ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்துகிட்டு அதை ஸ்கொயராக கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பெருசாக இருக்கிறது மட்டும் டபுளாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பருப்போடு நான் வேக வச்சுட்டேன். சின்ன வெங்காயமும் தக்காளியும் மட்டும் போட்டு பருப்பு வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சம் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காயும் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் ஃப்ரோசன் முருங்கைக்காய் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதுவும் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். இது ரெண்டுமே என்கிட்ட ஃப்ரோசன் இருந்துச்சு. ஸோ அதையும் எல்லாத்தையும் தண்ணியில் நறுக்கி போட்டு நான் சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நம்ம வதக்கிட்டு அந்த பருப்பை தூக்கி ஊற்றிட்டு மசாலா போட்டோம்னா சாம்பார் முடிஞ்சிருச்சு. நான் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் உரித்து வச்சுட்டு, ஏதாவது புளிக்குழம்புக்கு நம்ம அறுசுவைன்னு பண்ணோம் அப்படின்னா ஸ்வீட்டில் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா கசப்பில் ஒரு டிஷ் பண்ணணும். அதுக்காக நான் பாவக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுலேயும் துவப்புக்கு வாழைப்பூ, ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா டேஸ்ட்டும் இருக்கிற மாதிரி இன்றைக்கி வருஷத்தில் முதல் நாளான இன்றைக்கி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நான் இது சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நான் உரித்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வத்த குழம்பு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு இது 4 இருந்துச்சுன்னா போதும். மீன் வயலில் நம்ம என்ன பண்ணணும்னா பூஜை டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணணும். ஸோ நான் என்கிட்ட மணி பிளான்ட் 2 இருந்துச்சு. நான் அந்த 2 மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கிடையில் நான் அந்த காயெல்லாம் கட் பண்ணிட்டேன்னா நான் என்கிட்ட கேஸ் ஸ்டவ்வில் 4 நாளாக எடுத்து ஒரே செட்டில் 4 டிஷ் பண்ணிடலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு 4 டிஷ் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கசப்புக்காக பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த பாவக்காய் எல்லா பாவக்காயும் அந்த காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு மொத்தமாக வச்சு சரசரன்னு கட் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புடலங்காய் எடுத்திருக்கேன். நான் புடலங்காய்க்கு கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதை வச்சு நான் ரொம்ப தண்ணியாக கூட்டாக வைக்காமல் ஒரு பொரியல் மாதிரி தேங்காய் பூ போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நான் இதை 2 பாதியாக நறுக்கிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா காயுமே க்ளீன் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுறேன். நான் இதுக்கப்புறம் அலச போகிறதில்ல. நான் ஃபஸ்ட்டு முழு காயாக இருக்கும்போதே நான் வாஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இதையும் மொத்தமாக சேர்த்து வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுத்த டிஷ்ஷுக்கான காயும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ தோப்புக்காக நான் வாழைப்பூ எடுத்திருக்கேன். ஸோ இந்த வாழைப்பூவில் நான் ஃபுல்லாக செய்ய போகிறதில்ல. ஏன்னா நிறைய டிஷ் பண்ணுறதுனால எல்லாத்தையும் எங்களால் சாப்பிட்டு முடிக்க முடியாது இல்லையா? அதுக்காக இதில் ஹாஃப் மட்டும் நான் செய்ய போகிறேன். வாழைப்பூவை நான் பருப்பு கூட்டு செய்ய போகிறேன். அதாவது மூங் தால் இருக்கு இல்லையா, பாசி பருப்பு, அதை வேக வச்சுருக்கேன். ஸோ இதை வெங்காயம் தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிட்டு அந்த பருப்பையும் போட்டு கூட்டு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக இதை க்ளீன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இந்த பூவை எடுத்துகிட்டு இந்த பூவில் ஒரு நீடில் மாதிரி ஒரு காம்பு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து கீழே போட்டணும். அது நம்மளால் கடிக்க முடியாது. இது வயிற்றுக்குள்ளே போனால் வயிறு வலிக்கும்பாங்க. ஸோ இந்த வெள்ளையாக இருக்கிற பார்ட்டையும் நம்ம எடுத்துடணும். இதுதான் இந்த பூ சுத்தம் செய்கிறது. ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். குறுகலாக கட் பண்ணிக்கிறேங்க.
என் பொண்ணு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ நான் அவளுக்கு டீச் பண்ணேன். இதில் இதெல்லாம் நீ எப்படி எனக்கு கற்றுக்கிட்ட அப்படின்னா, எனக்கு எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ எனக்கு நீ சொல்லித்தாம்மா அப்படின்னு சொன்னா. ஸோ அதை வந்து இவளும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறா. இது கொஞ்சம் இவங்க வந்து ஸ்டாக் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் பழைய பூவாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷு ஒன்றும் கிடையாது. இது கொஞ்சம் நாள் ஆயிருக்கும் போல். ஸோ அது வந்து பார்த்தா எடுக்கும்போதே பிச்சு பிச்சுட்டு வருது. நமக்கு வந்து அப்போவே ஒரு 1 வீக்கில் இது பண்ணுறாங்கன்னா, இப்படி வந்து பிச்சு பிச்சுட்டு வராது. எல்லாமே தனித்தனியாக ஒன்று நம்ம பிக்கும்போதே எல்லாமே தனித்தனியாக எடுத்துகிட்டு வருது. ஸோ அவள் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணா. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு ஹோல் பூவும் எடுத்திருந்தா கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப நேரம் ஆகும் இது வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு. இது நல்ல நாள்களில் நம்ம இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, முன்னாடி நாளே இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நான் சும்மா ஒரு 5 லேயர் தான் வெளில எடுத்துக்கிட்டேன். நான் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணல. ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துரும். ஸோ இவ்வளோ தான் ஒரு 5 இது எடுத்துகிட்டு, ஏன்னா கூட்டு தானே வைக்க போகிறோம். கூட்டுனாவே அதிகமாகும். நம்ம ஓரளவு கொஞ்சம் போட்டோம்னாவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா காயுமே கட் பண்ணிட்டோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சு நம்ம பற்ற வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம பற்ற வச்சாச்சு. எல்லாத்தையுமே வார்மில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று மட்டும் ஹையாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம சேம் டைமில் பண்ணும்போது ஏதாவது வந்து பர்ன் ஆகிடும். எல்லாத்தையுமே சிம்மில் வச்சுக்கோங்க. பாவக்காய் பார்த்திங்கன்னா நான் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு அப்படியே வந்து மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு நான் அப்படியே வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஆயில் சேர்க்க வேண்டியதில்லை. லைட்டாக சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப லோவாக வச்சுட்டு ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு சால்ட்டு மட்டும் போட்டுட்டு அதை அப்படியே வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் முன்னாடி இருக்க அடுப்பில் வந்து சாம்பார் தாளிக்க போகிறேன். அதை மட்டும் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு மற்ற 2ஐயும் சிம்மில் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து கடுகு தாளிக்கிறதுக்கு எல்லாமே போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, காய் எல்லாத்தையும் போட்டு இதை தாளிச்சிக்கிடலாம். வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம யூஸ்வலாக எப்படி சாம்பார் தாளிப்போமோ அதே மாதிரி தாளிச்சிக்கலாம். மற்ற எல்லாத்துலேயும் வந்து கடுகு மட்டும் போட்டு சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ ஏன்னா 1 பை 1 நம்ம பண்ணலாம். இந்த எல்லாம் மொத்தமாக கடுகு போட்டுட்டு அப்படி பண்ணோன்னா பர்ன் ஆகிடும். அதுக்காக இப்படி வச்சுட்டு இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம புடலங்காய் கூட்டுக்கும் வாழைப்பூ கூட்டுக்கும் நம்ம 1 பை 1 போட்டுடலாம். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம போயிட்டு அடுத்த செட்டுக்கு தேவையான காயெல்லாம் நம்ம கட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து 15 டிஷ்ஷு வேணுனாலும் நம்ம செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக காய் கட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 செட்லேயே நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப நேரம் எடுத்துக்காது. 1 to 1.5 hours அல்லது 2 hours அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு 10லேருந்து 15 டிஷ்ஷு வந்து ரெடி பண்ணிடலாம். யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே பண்ணலாம். அந்த காய் வேகிற டைமு நமக்கு கட் பண்ணுற டைமு அதுலேயே நமக்கு முடிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், சாம்பாருக்கு நம்ம போட்டாச்சு. இந்த காய் பொறுமையாக வதங்கட்டும். சால்ட்டு மசாலா போடுறாந்தா போட்டுட்டு நம்ம கிண்டிட்டு அப்படி விட்டோன்னா பின்னாடி வந்து பாவக்காய் அது மெதுவாக வெந்துகிட்டே இருக்குது. ஸோ அதையும் நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். இல்லைன்னா கீழே உள்ள பாட்டெல்லாம் வந்து பர்ன் ஆகிட்டு மேலே உள்ளதெல்லாம் வந்து வேகாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும். அதை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ வந்து வாழைப்பூ கூட்டுக்கு வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக ஷார்ட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு அந்த பக்கம் சிம்மில் வச்சுட்டு இப்போ பொடலங்காய்க்கு ஆனியனும் போட்டுட்டு பொடலங்காயும் நம்ம போட்டாச்சு. இது லைட்டாக உப்பு போட்டு வெந்த உடனே நம்ம வந்து பருப்பு தூக்கி ஊற்றிடலாம். ஸோ இது எல்லாமே ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் டன்னு. இப்போ இன்னும் புடலங்காலாம் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. ஒரு 5 நிமிஷத்துலேயே அது வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவும் போட்டு நான் கிண்டிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு எல்லாமே இதில் ஊற்றிடலாம். ஏன்னா வாழைப்பூ வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அது வந்து வெந்துடும். சால்ட்டு மட்டும் லைட்டாக போட்டுட்டு சீரக சோம்பு தூள் போட்டுட்டு
பார்த்தீங்கன்னா புடலங்காய் சூப்பராக வெந்துருச்சு. அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் தான் கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுட்டு நம்ம கிண்டி விட்டுட்டு தேங்காய் பூ போட்டோம்னா கடலைப்பூ வந்து கூட்டு மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல, திக்காக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஊற்றிக்கிறதுக்கு எல்லாமே புளிக்குழம்பு சாம்பார் எல்லாமே வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் ஊற்றிக்கிறதுக்கு தேவையில்லை, ரொம்பவும் வந்து எனக்கு தண்ணியாக இருக்க வேண்டாம். ஸோ நான் அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரொம்ப பருப்பை வேக விடாமல் கரெக்டாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சாம்பாருக்கு வேக வச்ச பருப்பை எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டோம்னா சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பெருங்காயத்தூள் மட்டும் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வாழைப்பூ கூட்டு வந்து அதுக்கும் நம்ம பருப்பெல்லாம் ஊற்றி கிண்டி விட்டோம், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டிஷ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் மட்டும் இன்னும் லைட்டாக வேகணும், வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நான் உப்பு எதுவுமே செக் பண்ணல, ஒரு அளவாக வந்து எல்லாத்துக்குமே மீடியமாக போட்டிருக்கேன். ஸோ நம்ம சாப்பிடும்போது பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புடலங்காய் மேலே தேங்காய் திருவிட்டு சேர்த்துட்டேன். ஸோ புடலங்காய் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஏதாவது ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்து பாத்திரத்தை கழுவிட்டு அடுத்த செட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து பெருங்காயத்தூள் வேணும்னா வந்து கீ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதையும் முடிச்சாச்சு. இந்த 4 டிஷ்ஷும் ரெடி ஆகும்போதே நான் கொஞ்சம் கேப்பில் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கோவக்காயை 2 பாதியாக, அதாவது வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கலாங்கிற மாதிரி நான் 2 பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து ஒரு 2 வாழைக்காய் எடுத்து அவிச்சிட்டு பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாமே அதே மாதிரி எல்லாத்தையும் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி அடுத்த செட்டில் இது எல்லாமே நான் பண்ணிட்டேன். வாழைக்காய் வேக வச்சுட்டு பொரிக்கிறதுக்காக அந்த சைடு வாழைக்காய் வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த அடுப்பில் வாழைக்காய் பொரிக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் முட்டைக்கோசு, ரசம், அதுக்கப்புறம் மோர், இது தான் வந்து பாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் வடை செய்யணும் நம்ம. ஸோ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாழைக்காயும் நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம அதுக்கான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சு சாமிக்கு வந்து படைக்கலாம். இப்போ நான் முடிச்சுட்டு ரசத்துக்கும் வந்து தாளிச்சிட்டேன். நான் எல்லாமே கரைச்சிட்டு இந்த டிஷ்ஷெல்லாம் வந்து கேப்பில் சிம்மில் வச்சுட்டு நான் இந்த குட்டி குட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். ஸோ இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது முட்டைக்கோஸ் பொரிக்கணும். முட்டைக்கோஸ் கட் பண்ணிவிட்டு அது கூட கேரட்டும் சேர்த்து சூப்பராக தேங்காய் பூலாம் சேர்த்து பொரிச்சிட்டேன். சால்ட்டு அளவாக போட்டு நான் எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன். ஸோ இந்த கேப்லேயே வந்து நான் கொஞ்சம் மோரை கலக்கிட்டு அது கூட எலுமிச்சம்பழம் எல்லாம் வெட்டி போட்டு மோரும் வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து வடை, பாயாசம், அப்பளம் இது வேணும் இல்லையா கண்டிப்பாக. ஸோ வந்து கடலை வடை செஞ்சுக்கிட்டேன். பருப்பு ஊற வச்சுட்டு அது கூட அரைச்சி கடலை வடை செஞ்சுட்டேன். அப்புறம் பாயசமும் அதுக்கு வந்து பெரிய அப்பளம் இருக்கும் இல்லையா, அந்த அப்பளமும் வறுத்துட்டு எல்லாமே இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்கரேஷன் பண்ணலாம். அப்புறம் நம்ம சமைச்சது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா நீட்டாக டெக்கரேட் பண்ணிவிட்டு பசங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷையுமே தனித்தனியாக நான் வச்சுட்டேன். இப்போ நம்ம இலையெல்லாம் போட்டுட்டு தண்ணி தெளித்து அதுக்கு சாமிக்கு வேண்டியதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு நான் சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிற கேப்லேயே என் ஹஸ்பண்ட் வந்து பசங்க எல்லாருக்குமே ட்ரெஸ்அப் பண்ணி விட்டாங்க. ஸோ எல்லோரும் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இலையை போட்டுட்டு தண்ணி தெளிச்சிட்டு நம்ம இருக்கிற டிஷ்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாமிக்கு படைக்கிறதுக்கு எடுத்து வைக்கலாம். படைக்கும்போது ஃபஸ்ட்டு இனிப்புலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, தோர்ப்பு எல்லா டிஷ்லேயுமே நமக்கு 1க்கு 3 செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு அது படைச்சதுக்கு அப்புறமா அது நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சாமி சாப்பிட்ட மாதிரி நினச்சிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். செஞ்ச வடை, கூட்டு, அப்புறம் குழம்பு இதெல்லாம் என்னால் இந்த இலையில வைக்க முடியல. அது குட்டி குட்டி பவுலில் சாம்பார், அதுக்கப்புறமா வந்து பக்கத்துலேயே வந்து பூண்டு குழம்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்பளம், கொஞ்சமாக பாயசம், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் புடலங்காய் பொரியல், உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எடுத்து வச்சு இலை ஃபுல்லாக நிரம்பி பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஃபுல் மீல்ஸ் நம்ம சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுக்காக நம்ம வருஷத்தில் முதல் நாள் நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நான் இது எல்லாமே வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணேன். ஸோ இது ஒன்றும் பெருசாக வந்து டைம் எடுத்துக்கல. காலையில் குளிச்சுட்டு ஒரு 1லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நான் இது எல்லாமே நான் முடிச்சிட்டேன். காய்கறியும் ரொம்ப பெருசாக கட் பண்ணல, ஒரு அளவு தான் கட் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கேன். சின்ன நாட்களுக்கு எல்லாமே குடும்பத்துக்காக நம்ம வந்து சாமி கும்பிட சந்தோஷமாக இந்த மாதிரி சமைச்சோ இல்லை சந்தோஷமாக இருந்தோ நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். குடும்பத்தோட ஒற்றுமை எல்லாமே வந்து ரொம்ப அதிகரிக்கும்.
ஸோ இந்த வருடத்துலேருந்து நம்மளோட எல்லா கஷ்டங்களும் எல்லா இதுவும் போயிட்டு நல்லபடியாக எல்லோரும் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். போகிற காரியம் எல்லாமே வந்து நமக்கு சிறப்பாக அமையணும். எல்லாரும் வந்து நல்லபடியாக இருக்கணும். அதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்மளும் எல்லாரோடையும் உட்காந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஃபுட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து லெமன் சாதம், ஒயிட் ரைஸு, குழம்பு எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாம் சைட் டிஷ் வச்சு நம்ம ரசத்துக்கு வந்து உருளைக்கிழங்கு முதல்ல வச்சு சாப்பிடலாம். ஊருக்கு வந்து உருளைக்கிழங்கு, கோவக்காய் அது எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து வெளியில் போய் நம்ம சாப்பிட்றதுக்கு இல்லை கல்யாண காது குத்தில் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம இதெல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்னோடய ஃபேமிலிக்கு நான் இந்த மாதிரிலாம் செய்யணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் அதெல்லாம் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் நான் என் ஃபேமிலி கூட சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சு நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது எங்களுக்கு வழக்கம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அவ்வளோதாங்க, நம்ம அறுசுவை உணவோட இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டை சூப்பராக வந்து நிறைவு செய்கிறோம். நம்ம வந்து பயங்கரமாக பிரார்த்தனைலாம் பண்ணி இந்த வருஷம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு சூப்பரான இதே மாதிரி வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.